ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட் சீன்லயே ஈஸ்வரி சொன்ன மாதிரியே கோபி இப்போ மறுபடியுமே பாக்கியா கூட தான் வாழ ஆசைப்படுறாங்கன்றத நேரடியாவே ராதிகா பார்த்தது மட்டும் இல்லாம, அவங்க செம்ம கோபத்தோட கோபி கிட்ட போயிட்டு, "நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புன்றத நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீங்க நெனச்சாலும் நான் உங்களோட லைஃப்குள்ள வரவும் மாட்டேன். உங்க கண்ல படவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட குடும்பத்து கூட ரொம்பவே சந்தோஷமா இருங்க. நான் என்னோட பொண்ண கூட்டிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கோவத்தோட கிளம்ப போக, அப்போ இத பார்த்துட்டு பாக்கியாவோ ராதிகாவ தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ராதிகாவோ பாக்கியா கிட்ட, "நீங்க எப்படியோ நீங்க நெனச்சத சாதிச்சுட்டீங்கல்ல. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி ஆன்டி சொன்ன மாதிரியே தானே இப்ப நடந்திருக்கு. ஏன்னா நீங்க கோபி மேல இன்னுமே அன்பையும், அக்கறையும் காட்டிட்டு தான் இருக்கீங்கன்றது எனக்கு பார்த்தாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம என்னமோ நீங்க அவங்களுக்கு சமைச்சுலாம் தர்றீங்களாம். விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறீங்களா? அவங்க மேல அவ்ளோ அக்கறை காட்டுறீங்களாமா. ஆனா ஏன் என் முன்னாடி மட்டும் அவங்க மேல அக்கறையே இல்லாத மாதிரியும், அவங்க மேல கோவத்துல இருக்க மாதிரியும் நடிச்சுட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும், "நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்தத எக்ஸ்பிளைன் பண்ண வர, ஆனா பாக்கியா சொல்ல வர்றத ராதிகா கொஞ்சம் கூட கேட்குற மனநிலைமையிலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க பாக்கியா கிட்ட மனசு உடைஞ்சு போய், "நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து உங்களோட புருஷன பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப என்கிட்ட இருந்து நீங்க என் கோபிய பிரிச்சுட்டீங்கல்ல. சரி, நீங்க சந்தோஷமா இருங்க 2 பேரும். ஏன் உங்களோட குடும்பமே சந்தோஷமா இருக்கட்டும். நான் எங்கேயாவது போயிடுறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக, அப்போ இந்த மாதிரி ராதிகா சொல்லிட்டு போறத கேட்ட உடனேயே ஈஸ்வரி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, வெளிய அவங்களோட முகத்திலயுமே சிரிப்ப காட்ட, உடனே அத நோட் பண்ண ராதிகாவும் இன்னுமே ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே, "நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கீங்க அதானேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக, அப்ப இத பார்த்துட்டு பாக்கியா செம்ம கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட, "நீங்க ராதிகா கிட்ட என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும், "நான்லாம் ஒண்ணும் சொல்லலையே. அவளா ஏதோ சொல்லிட்டு போறா. அது மட்டும் இல்லாம இப்போ கோபிக்கு நீ தான் பாக்கியா முக்கியம். ராதிகாலாம் முக்கியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்தீங்களோ, இதுக்கப்புறமா நீங்க வாழப் போறீங்க. அத நெனச்சு சந்தோஷப்பட வேண்டியது தானே. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த ராதிகாவ பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க? பாரு, அவளே அவளோட வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்கிட்டு, கோபியோட வாழ்க்கையிலேருந்து ஒரேடியா விலகி போயிட்டா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு இன்னுமே பாக்கியா செம்ம கோபத்தோட, "நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் கோபி மாதிரின்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ஈஸ்வரியும், "நீ என்ன சொல்ல வரேன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே பாக்கியா இருக்கிற கோவத்துல ஈஸ்வரிய செம்மையா அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, கோபியோட குணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. அது உங்ககிட்ட இருந்து தானே வந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் யார பத்தியும், எத பத்தியும் துளி கூட கவலையே படாம, அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு, அவங்களோட சந்தோஷத்துக்காகவே எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடி கோபி என்ன விட்டுட்டும் போனாங்க. இப்போ ராதிகாவ விட்டுட்டு என் கூட வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்க இப்போ இந்த மாதிரி ராதிகாவ விட்டு கோபி வந்துட்டான்னா, உங்களோட குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே தவிர, ராதிகாவோட குடும்பத்துக்கு என்ன ஆகும்? அங்க இருக்க ஒரு குழந்தை மயூரி அப்பா இல்லாம எப்படி கஷ்டப்படுவான்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே வரலல்ல. அது மட்டும் இல்லாம இங்க இனியா அவங்களோட அப்பா இந்த வீட்ட விட்டு போனதுக்கு அப்புறமா எவ்ளோ கஷ்டப்பட்டான்றத பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க அதே கஷ்டத்த இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களோட எண்ணம் எவ்ளோ மோசமானதா இருக்குன்றத நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்ல உடனே இத கேட்டுமே ஈஸ்வரி, "நான் செய்யறதுல எந்த தப்பும் எனக்கு படல. ஏன்னா என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? அது மட்டும் இல்லாம என் பையன் உன் கூட இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு உடனே பாக்கியாவும், "பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப கூட நீங்க உங்களோட குடும்பம், உங்களோட பையன் மட்டும் தான் யோசிக்கிறீங்க. என்ன பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா?" அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரி ரொம்பவே அசால்ட்டா, "உன்ன பத்தி யோசிக்க என்ன இருக்கு? நீ என் பையன் கூட இருந்தாவே சந்தோஷமா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு" சொல்றாங்க. உடனே பாக்கியாவோ, "எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பக்கத்துல இருந்த கோபியோ கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, "ஏன் பாக்கியா அப்படி நினைக்கிற? நான் முதல்ல மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பாக்கியா செம்ம கடுப்போட, "போதும் வாய மூடுங்க. இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை என் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் உங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு" சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட, "இதுக்கு முன்னாடி உங்களோட பையன் கூட நான் சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. இதுக்கப்புறமும் அந்த மாதிரி நான் வாழுவேன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாதுன்னு" சொன்னது மட்டும் இல்லாம, நீங்களே நெறைய தடவ கோபிய அவமானப்படுத்தும்போது சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப ஏதோ பேச வரீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, உங்க பையன் எந்த மாதிரி கேவலமான ஆளுன்றத உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா அது புரிஞ்சாலுமே அத நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒரு பொண்ணோட மனநிலைமையிலேருந்து பேசுறேன். இப்ப ராதிகாவோட மனசு எந்த அளவுக்கு வருத்தப்படும்ன்றத என்னால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். நான் இதுக்கப்புறமா அவங்களுக்கு தான் துணையா இருக்க போறேன். சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து ராதிகாவ பார்க்கறதுக்காக உடனடியா கிளம்பி போக பார்க்க, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின ஈஸ்வரியோ, "நீ இப்ப மட்டும் கிளம்பி போயிட்ட, அதுக்கப்புறமா உன்னோட குடும்பமே உன் கூட இருக்காது. நான் என்னோட பையனையும், என்னோட பேர பசங்களையும் கூட்டிட்டு இந்த வீட்ட விட்டே போயிடுவேன்னு" சொல்லிட்டு நாடகம் ஆட ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும் சிரிச்சுக்கிட்டே, "நீங்க என்ன நாடகம்னாலும் ஆடுங்க. ஆனா நான் உங்க ஆட்டத்துக்கெல்லாம் மசிய போறதில்ல.
உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணிக்கோங்க. என் மேல உண்மையாவே அன்பு இருக்கவங்க என்னைக்கா இருந்தாலும் என்ன தேடி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க ராதிகாவ பார்க்கறதுக்காக அவங்களோட வாசலுக்கு போக, ஆனா அப்ப கரெக்ட்டா ராதிகா வாசல்லயே நின்னுக்கிட்டு இங்க பாக்யா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனா ராதிகா இந்த மாதிரி மறுபடியுமே கோபி கிட்ட ஏதோ பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாக்யா இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே செம்ம கோவத்தோடையும் அதே சமயம் தனக்கு சப்போர்ட்டிவாவும் பேசுறதை கேட்டுட்டு ராதிகா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு, பாக்யா அப்பனா நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டே நின்னுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி நம்மளே பாக்யாவ கொஞ்ச நாள்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்காக வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம பாக்யா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாக்யா, நான் உங்களை நிஜமாவே தப்பா நினைச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சொல்லப்போனா எனக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு ஒண்ணுமே புரியாம இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்களோட மனசையுமே ரொம்பவே காயப்படுத்திட்டேன். சொல்லப்போனா இதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வரைக்கும் சரி என்னால தான் நீங்க இந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அது எதையுமே நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம மத்தவங்கள மாதிரி இல்லாம என்னை பத்தி யோசிச்சுக்க பார்த்தீங்களா? அங்க இருக்க உங்களோட குணம்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டினது மட்டும் இல்லாம நான் தான் தேவையே இல்லாம தகுதியே இல்லாத ஒரு ஆள் மேல அன்பை வச்சு ஏமாந்து போய் நின்னுட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லிட்டு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அங்க உள்ள நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி ஆண்டிய பார்த்து அவங்க கிட்ட செம்ம கெத்தோட எப்படியோ உங்களோட சதி எல்லாத்தையுமே பாக்கியா முறியடிச்சிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கொஞ்சம் அவங்க அவமானப்படுத்துற மாதிரி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பையன் பாக்கியா சொன்ன மாதிரியே உங்கள மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க எங்க 2 பேரோட வாழ்க்கையுமே இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியில நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபியை ஒரு கேவலமான பார்வை பார்த்துட்டு பாக்கியா கிட்ட மறுபடியுமே மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கப்புறமா நான் எடுக்க போற முடிவை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கோவத்தோடையும் ஒரு முடிவோடையும் கிளம்பி போக பார்க்க அப்ப இதை பார்த்துட்டு கோபியும் ராதிகா நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோ என்ன கோபி இப்ப பாக்கியோட லைஃப்குள்ள உங்களால போக முடியாதுன்ற காரணத்துக்காக என்ன மறுபடியுமே உங்களோட லைஃப்குள்ள வர வைக்க பாக்குறீங்களோ? ஆனா அந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிச்சு கூட பாத்துறாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நீங்களே நினைச்சாலும் ஏன் யாரு நினைச்சாலும் என்னால உங்களோட லைஃப்குள்ள வரவும் முடியாது, உங்க கூட சேர்ந்து வாழவும் முடியாது. அது மட்டும் இல்லாம இதுதான் நான் உங்களை பாக்குற கடைசி முறை. இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்கள பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு உடனே இத கேட்டுட்டு கோபியும், அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்க போறியான்னு கேட்க, உடனே ராதிகாவுக்கும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே, உங்கள தேர்ந்தெடுத்தது மட்டும் தான் என்னோட லைஃப்ல நான் பண்ண ஒரே தப்பு. ஆனா இதுக்கப்புறமா நான் வேற எந்த தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பே கிடையாது. நான் இதுக்கப்புறமா என் பொண்ணுக்காக மட்டும் தான் வாழப் போறேன். உங்களுக்காகவோ மத்தவங்களுக்காகவோ என்னோட லைஃப இதுக்கப்புறமாவும் நான் வீணடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு, பாக்கியாவ பார்த்து நான் உங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பாக்கியா. நீங்க தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு அங்கிருந்து கெத்தா கிளம்பி போக, அப்ப இந்த மாதிரி ராதிகா சொல்லிட்டு போனதுல இருந்தே கோபி அவங்க எதை மீன் பண்ணி சொல்லிட்டு போறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா ஈஸ்வரியை பார்த்து என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க, உடனே ஈஸ்வரியும் ராதிகா எப்படினாலும் உன்னோட லைஃபை விட்டு போக வேண்டியவதா, ஆனா பாக்கியா கண்டிப்பா உன்னோட லைஃப்குள்ள வந்துதான் ஆவா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிதான் தீருவேன்னு சொல்ல ஆனா பாக்கியாவோ சரி 2 பேரும் எப்ப வீட்டை விட்டு கிளம்ப போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் சரி கோபியும் சரி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க.